இந்த நாட்களில் வந்து நிறைய போதல் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் பெரிய பணக்காரர்கள் ஆகாமல் போனதுக்கும், நல்ல வசதி இல்லாமல் போனதுக்கும், செல்வங்களோடு வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனதற்கும், வறுமையோடு இருக்கிறதுக்கும், பொருளாதார பின்தங்கி இருக்கிறதுக்கும் நிறைய கிறிஸ்தவ போதகர்கள் தான் காரணம். ஏன்னா அவங்க வந்து வறுமையை போதிச்சாங்க. அதாவது ஒன்றும் இல்லாமையே ஆசீர்வாதமாக போதிச்சாங்க. இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நமக்கு பரலோகத்தில் தான். அதனால் இந்த ஊரில் வந்து நமக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல சௌகரியம் அப்படி எதுவும் கிடையாது. இதையே போதிச்சாங்க. இதுதான் ஆன்மீகம்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் தேவன் ஆசீர்வாதங்களை மனிதர்களுக்காக வைத்திருந்தார், நன்மைகளை வைத்திருந்தார், செல்வங்களை வைத்திருந்தார், நல்ல பண வசதி வாழ்வதற்கான வாய்ப்பை வைத்திருந்தார். அதையெல்லாம் வந்து அனுபவிக்க முடியாதபடிக்கு இந்த கிறிஸ்தவ போதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த நாட்களில் வந்து நிறைய பேர் வந்து செழிப்பின் உபதேசம், வளமை உபதேசம், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அந்த மாதிரிலாம் சொல்லி நீங்களாம் நல்ல செல்வந்தர்களாக மாறணும், ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக மாறணும், ஆபிரகாம் மாதிரி நீங்கள் மாறணும், ஈசாக்கு மாதிரி வரணும், தாவீது மாதிரி வரணும், இன்னும் சாலமோன் மாதிரி வரணும். அதுதான் ஆண்டோடைய சித்தம். உலகத்தில் எல்லாரை விட நாம தான் நல்ல பண வசதியிலும் நல்ல செல்வாக்கிலும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போதிக்கிறாங்க. யாரை வந்து அவங்க குற்றவாளிகளாக காட்டுறாங்கன்னு சொன்னால், கடந்து போன காலங்களில் நிறைய போதகர்கள் வந்து நீங்கள் வறுமையாக இருக்கிறதா ஆசீர்வாதம், ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதா ஆசீர்வாதம், ஒரு சட்டையை உடுத்துக்கிட்டு ஒரு சட்டையை கொடியில் காய போட்டுக்கிட்டு அந்த மாதிரி வாழ்கிறத ஆசீர்வாதம் போதிச்சாங்களாம். அதனால் வந்து இவர்கள் வந்து மாட்டில் உத்தர்கள் மாதிரி இப்போ புறப்பட்டு வந்து என்ன சொல்கிறார்கள்னா, அதாவது நீண்ட காலமாக கிறிஸ்தவர்கள் இழந்திருந்த அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் பெறும்படியாக நாங்கள் அவர்களுக்கு ஐஸ்வர்ய போதலை கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு போதிக்கிறாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வளமை வாழ்வு தொடர்பாக செழிப்பு உபதேசம் பண்ணுறவங்க முதலாவது ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன சீன் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, நிறைய போதல் வந்து பண ஆசீர்வாதம், பொருள் ஆசீர்வாதம், செல்வ ஆசீர்வாதம் இதை பற்றி சொல்லி கொடுக்காமல் போயிட்டாங்க. அதனால தான் விசுவாசிகள் கிடைக்காம போயிடுச்சுது. அது மட்டுமல்ல, இவங்க வறுமையை வந்து என்கரேஜ் பண்ணாங்க, இல்லாமல் வந்து ஆசீர்வாதம் காமிச்சாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி காட்டுறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சில போதகர்கள் வந்து அதாவது நாம் ரொம்ப செல்வ வளமையை விரும்பக்கூடாது, ரொம்ப வந்து சௌகரியத்தை விரும்பக்கூடாதுன்னு போதிச்சிருக்கலாம். ஆனால் யாருமே வந்து வறுமையாக தான் இருக்கணும், ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கணும், பட்டினியோடு தான் இருக்கணும், பசியோடு தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக யாரும் பிரசங்கம் பண்ணலை. இந்த வளமை வாழ்வு போதகர்கள் தங்களுடைய போதனைகளுக்கு வலிமை சேர்க்கறதுக்காக, தங்களுடைய போதனைகளை நியாயப்படுத்துறதுக்காக அவங்க நிறைய போதலை பலிகடாக்களாக ஆக்குறாங்க. சரி, அப்போ கூட ஒரு கேள்வி. இப்போது போதகர்கள் வந்து செல்வ வளத்தை பற்றி பேசலைன்னு வச்சிங்களா, ஐஸ்வர்ய வளத்தை பற்றி பேசலை. அதனால் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு விசுவாசிகள் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் போயிடுவாரா? இப்போ கடந்து போன காலத்தில் ஒருத்தர் உண்மையாக வாழ்ந்திருக்காங்க. அதாவது கிறிஸ்தவ போதலெல்லாம் வந்து செல்வ வளத்தை பற்றி பேசலை, ஐஸ்வர்யத்தை பேசலை, நீதியை குறித்து பேசுகிறாங்க, பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க, உண்மையை குறித்து பேசுகிறாங்க, ஒரு தேவனுக்கு முன்பாக ஒழுங்காக வாழ்கிறத பற்றி மட்டுமே பேசுனாங்க. அவங்க ஐஸ்வர்யத்தை பற்றி பேசலை, அதனால் அவங்க ஐஸ்வர்யம் கிடைக்காம போயிட்டு அப்படி சொல்லுகிறார்களே. இருக்கட்டும், அப்படியே அவங்க போதித்ததுனால அதனால் வந்து எவ்வளோ பேர் வந்து ஐஸ்வர்யங்கள் இல்லாதவர்களாக போய்விட்டார்கள் என்று காண்பிக்க முடியும்? இவங்கெல்லாம் நீதிக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பரிசுத்தம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, ஒழுக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நேர்மைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, நல்ல குணங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் இவங்களுக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல் போச்சுது, இவங்க வறுமையில் வாடினாங்க, இவங்க பட்டினியால் வாடினாங்க, இவங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் போயிட்டாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் அடையாளம் காட்ட முடியும்? ஆக பொதுவாக நிறைய காரியங்களை பேசுகிறாங்க. உண்மையிலேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒருத்தர் வந்து தனக்கு மிகப்பெரிய செல்வம் வர்றதுக்கான விவரம் அவருக்கு தெரியலை, ஆண்டவர் நிறைய சொத்து வச்சுட்டு இவர் கொடுக்க அவருக்கு தெரியல வச்சிங்களா, அவர் வந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக சரியாக இருக்கணும், ஆண்டவருக்காக நிறைய காரியங்களை நம்ம தியாகமாக ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி அவர் வாழ்ந்திருந்தால் அவர் யாருக்காக அப்படி வாழ்கிறாரோ அந்த தேவன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்காமல் போயிடுவாரா? ஒரு தகப்பனுக்கு பிள்ளை வந்து அப்பாவுக்கு நல்ல வேலை செய்து உண்மையாக இருக்குது, உத்தமமாக இருக்குது, ஆனால் அப்பா வந்து தனக்கு பெரிய செல்வத்தை தருவார், வசதியை தருவார் அப்படிலாம் சிந்திக்கலை. உண்மையாக இருக்கிறதுல, ஒழுக்கமாக இருக்கிறதுல, தீவிரமாக வந்து வேலை செய்கிறதுல கவனத்தை செலுத்தி விட்டு அப்பா நமக்கு நிறைய செல்வத்தை தருவாரா அப்படின்லாம் நினைக்கல. அதனால் அந்த தகப்பன் வந்து நீ என்கிட்ட வந்து ரொம்ப செல்வத்தை எதிர்பார்க்கல, வசதி எதிர்பார்க்கல, ஆசை எதிர்பார்க்கல, அதனால் உனக்கு நான் ஒன்றுமே தர முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த தந்தை போயிடுவாரா?
இல்லை. அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவ்வளோ உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி இருக்கும் பொழுது நாம் உண்மையாக வாழ்வதற்கு மட்டும் கவனம் செலுத்தணும், நீதிக்கு கவனம் செலுத்தணும், பரிசுத்தத்துக்கு கவனம் செலுத்தணும், ஐஸ்வர்யத்துக்கு கவனம் செலுத்தலைங்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தராமல் போய்விடுவாரா? நிச்சயமாக இல்லை. அப்படி இருக்கவே இருக்காது. இப்போ அந்த மாதிரி செல்வத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் அந்தஸ்தையும் முக்கியப்படுத்தாதபடிக்கு கடந்து போன காலங்களில் போதகள் இருந்திருந்தால், இந்த செல்வம் ஆஸ்தி அந்தஸ்து இவைகள் முக்கியத்துவம் கூட விசுவாசிகள் இருந்தால் அது எதனுடைய விளைவாக இருக்கும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிப்போடு இருக்கணும், அதற்காகத்தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு சரியான வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்பான். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறது, நீ நீதியை மட்டும்தான் என் விஷயத்தில் நீ பின்பற்றின, ஒழுக்கமாக இருக்க கவனம் செலுத்தின, பரிசுத்தமாக இருக்க கவனம் செலுத்தின, உண்மையாக இருக்க கவனம் செலுத்தின, நீ அர்ப்பணிப்புக்கு கவனம் செலுத்தின, ஆனால் நான் மிகுதியான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேனுங்கிற விசுவாசத்தோடு நீ கவனம் செலுத்தலையே, அதனால் உனக்கு ஆசீர்வாதம் தருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டென்று ஆண்டவர் சொல்லுவாரா? அவர் நீதி உள்ள ஒரு தேவன் தானே. எனவே இந்த வளமை வாழ்வு போதகர்களுடைய இது போன்ற தவறு இவர்கள் என்ன சொல்லுங்கன்னு எப்போவுமே கிறிஸ்தவ இன்னைக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது காரணம் இந்த போதகர்கள் தான். அவங்க இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்காமல் போயிட்டாங்க. சொல்லிக் கொடுக்காமல் போனால் அவர்கள் கேட்ட வரையிலும் சரியானவைகள் தானே. அந்த சரியானவைகளின்படி அவள் வாழ்ந்திருக்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க? உண்மை என்னவென்றால் இன்றைக்கு ஏன் இந்த ஐஸ்வர்ய போதனை வேதத்தில் இல்லை என்று சொல்லுகிறோம்? நீங்கள் புதிய ஏற்பாட்டினுடைய எந்த பகுதியில் போனாலும் ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று எண்ணி அதை நாம் நம்பி நாடி தேடி ஓட வேண்டும் என்று எங்கு சொல்லப்படவில்லை. எனவே ஐஸ்வர்யம் எனக்கு தேவையாக இருக்கலாம், விருப்பமாக இருக்கலாம். இப்போ கூட நான் எந்த ஒரு கிறிஸ்தவரும் சரி, கிறிஸ்தவ போதவரும் சரி, எனக்கு ஐஸ்வர்யம் வேண்டாம், பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், எனக்கு தரித்திரம் தான் வேணும், வறுமை தான் வேணும், அந்த மாதிரி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போது நமக்கு உடுக்கிற உடைகளை பறித்து பைபிள் நிறைய சொல்லுதா? நாம் இயல்பாக உலகத்தில் வாழ்கிறவள்ள உடைகளை வாங்குகிறோம், உடுக்கிறோம். உண்கிறத பற்றி பைபிள் நிறைய சொல்லுதா? நாம் இயல்பாக மனிதராக இருக்கும் பொழுது நாம் நிறைய பொருட்களை வாங்குகிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம். அதுபோல் நாம் வாழ்வதற்கு நமக்கு பணம் தேவை, பொருள் தேவை, செல்வம் தேவை. அது நம்ம இயற்கையான காரியம். எனவே உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் அதற்குரிய முயற்சியில் ஈடுபட, அதற்குரிய செயல்பாடு ஈடுபடுவது இயற்கையான காரியம். அதனால் அதை குறித்து விசேஷமாக சொல்லவில்லை என்பதற்காக அவைகளில் அவர்கள் ஈடுபாடு அற்றவர்கள் என்று சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே செல்வ வளங்களையோ பண வளங்களையோ ஐஸ்வர்ய வளங்களையோ ஆசீர்வாதங்களாக காட்டி அவைகளை குறித்து விசேஷமாக விசுவாசம் வைத்து எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அதனால்தான் உண்மையான போதகர்கள் எவரும், வேத அடிப்படை விசுவாசிக்கிற எந்த போதகரும் செல்வ வளங்களை தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக எண்ணி அவைகளை நோக்கி ஓடச் சொல்ல மாட்டார்கள். இன்றைக்கி வளமை வாழ்வை பற்றி பேசுகிறவர்கள், செல்வ வளங்களை பற்றி பேசுகிறவர்கள், பண வளங்களை பற்றி பேசுகிறவர்கள், அவர் பேசுகிற இடத்துக்கு சென்று பாருங்கள், எப்பொழுதும் அதை மட்டும்தான் பேசுகிறார்கள். நீங்கள் நீதியை குறித்து பேசுகிறீர்களா? உண்மை குறித்து பேசுகிறீர்களா? தாழ்மை குறித்து பேசுகிறீர்களா? பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறீர்களா? கர்த்தருக்கு உண்மை பிரியமாக வாழ்வதோட பேசுகிறீர்களா? தேவ உறவுடன் வாழ்வதை பேசுகிறீர்களா? தேவ ஐக்கியத்தோடு வாழ்வதை பணத்தை பேசுகிறீர்கள். ஏதோ நீங்கள் மாட்டில் உத்தரலாக உங்களை எண்ணிக்கொண்டு இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பாவம் ரொம்பவும் ஏழைகளாக இருக்கிறாங்க, இவங்களை எப்படி பணக்காரனாக்கணும் அப்படி சொல்லிவிட்டு உங்களை கர்த்தர் பணக்காராக்க விரும்புகிறார், செல்வந்தலாக்க விரும்புகிறார், இதே சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. வேதாகமத்தில் ஒரு ஊழியக்காரனுக்கு பணத்தை மையமாக வைத்து போதிக்கும்படியாக கட்டளை கொடுக்கப்படவில்லை. சொல்ல போகிற எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவை எச்சரிக்கை கொடுக்கிறார். பண ஆசை எல்லாத்தையுமே வேறாக இருக்குது. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் ஆசைப்படுவது தாங்களை உருவ குத்தி கொள்கிறார்கள். நீயோ இவைகளை விட்டு விலகி ஓடு. அதுக்காக காசு வேண்டாம், பணம் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம் என்றல்ல. இப்போது நாம் செல்வத்தை எதிர்பார்க்காதனால தான், ஆஸ்தி எதிர்பார்க்காதனால தான், ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்காதனால தான் நமக்கு இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அப்போஸ்தலன் பவுலும் அந்த தவறை செஞ்சிட்டாரோ? 1 கொரிந்தியர் 4:11 என்ன சொல்ல, இந்நேரம் வரைக்கும் தங்கம் இடமில்லாதவர்களாக நிர்வாணிகளாக இந்த விதமாக ஒரு தாழ்நிலை இருக்கிறத பற்றி சொல்லுகிறாரு. அப்போது நமக்கு சுவிசேஷத்தை அதிகமாக பிரசங்கித்த அப்போஸ்தலன் பவுலுக்கு கூட தரிசனம் இல்லாமல் போயிட்டுதோ? அவரும் விசுவாசம் இல்லாத காரணத்தினால்தான் அந்த விதமான நிலைமையில் இருந்தாரோ? ஆக பண ஆசையினுடைய விளைவாகத்தான் இந்த போதகர்கள் வேதத்தினுடைய அடிப்படைகளையே மாற்றி ஏதோ கடந்து போன காலங்களிலே பல தேவ ஊழியர்கள் தவறு செய்து விட்டது போலவும் இவர்கள் அந்த தவறை திருத்த வந்தவர்கள் போலவும் அவள் செயல்படுகிறார்கள். அதன் அடிப்படை என்றால் வேதாகமும் பணத்தை முக்கியப்படுத்தி, செல்வங்களை முக்கியப்படுத்தி, ஐஸ்வர்யத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கிக்க எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே அதை ஒரு ஊழியம் செய்வதற்கு எந்த விதமான நியாயமும் இல்லை. அதற்காக பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், வறுமை தான் வேண்டும், எளிமை தான் வேண்டும், அப்படியும் அல்ல.
எனவே இன்றைக்கு வளமை போதகர்கள் தங்களுடைய பண ஆசையினுடைய விளைவாக தாங்கள் சௌகரியமாக வாழ வேண்டும் என்பதற்காக, செல்வ வளத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு நிறைவை எட்டுகின்ற ஒரு விசுவாசம் இல்லாதனால எப்பொழுதும் பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து என்று பேசிக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்களை குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இவ்விதமாக எப்பொழுதுமே பரிசுத்தம் தொடர்பாக, நீதி தொடர்பாக பேசி கொண்டிருந்த காரணத்தினால்தான் அநேக கிறிஸ்தவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். அது உண்மையல்ல. தேவன் நீதி உள்ளவர். ஒருவர் அதிகமான பரிசுத்த முக்கியத்துவம் கூட செயல்பட்டிருந்தால் அவர் பணம், பொருள் என்று விசேஷமாக எதிர்பார்க்காவிட்டாலும் ஆண்டவர் அவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதங்களை வழங்குவார். எனவே இந்த வளமை வாழ்வு போதகர்களுடைய பொய்யான பிரச்சாரங்கள், பொய்யான போதனைகள், இவர்களுக்கு நீங்கள் மிகவும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும்.